ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு மோசமான சிங்கம் இருந்தது. அது தினமும் ஒரு விலங்கை கொன்று சாப்பிடும். காட்டு விலங்குகள் பயந்துவிட்டன. அவர்கள் சொல்லினர், நாம் மாறி மாறி ஒரு விலங்கை கொடுத்து அனுப்புவோம். அப்போ சிங்கம் எங்களையெல்லாம் கொல்லாது. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் வரிசை வந்தது. முயல் ஒரு நல்ல யோசனை நினைத்தது. அது மெதுவாக சிங்கம் இருக்கும் இடத்துக்குச் சென்றது. சிங்கம் கோபமாக கேட்டது, ஏன் தாமதம்? முயல் சொன்னது, மன்னரே, வழியில் இன்னொரு சிங்கம் இருந்தது. அதுதான் இந்த காட்டின் ராஜா என்று சொன்னது. சிங்கம் இன்னும் கோபமாக, எங்கே இருக்கிறது அந்த சிங்கம் என்றது. முயல் அதை ஒரு ஆழமான கிணற்றின் பக்கம் அழைத்துச் சென்றது. மன்னரே, அந்த சிங்கம் இங்கே இருக்கிறது என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. கோபத்தில் கர்ஜித்தது. கிணற்றுக்குள் எதிரொலி வந்தது. சிங்கம் உண்மையில் இன்னொரு சிங்கம் இருக்கிறது என்று நம்பி கிணற்றுக்குள் குதித்தது. சிங்கம் மூழ்கி இறந்தது. அதன் பின் காட்டு விலங்குகள் எல்லாம் மகிழ்ந்தன. முயல் புத்திசாலித்தனமாக சிங்கத்திலிருந்து காடை காப்பாற்றியது.